வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஒரு அருமையான வீடியோ பார்க்கலாங்க. என்ன வீடியோனா செட்டிநாடு நண்டு தொக்குங்க. சூப்பராக 1 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்தேன். கடல் நண்டு தாங்க. வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சள்தூள் உப்பு எல்லாம் போட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சரிங்களா? உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டால் நல்லா அந்த ஸ்மெல்லாம் போயிடும். அதனால தான் நல்லா கழுவு நல்லா கழுவியாச்சுங்க. கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த செட்டிநாடு நண்டு தொக்கு வந்துட்டு நம்ம இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாமே சாப்பிட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மசாலா தான் அரைக்க போகிறோம். அதாவது வறுத்துட்டேன். கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, 4 காஞ்ச மிளகா, தேங்காய் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, வெங்காயத்தையும் தேங்காயையும் அப்படியே லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டேங்க. அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு அப்படியே மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த செட்டிநாடு நண்டு தொக்குக்கு நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது. அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வானலை வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் அதை வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸ் 2 தக்காளி போட்டு வதக்கிட்டேன். சரிங்களா? வதக்கிட்டு சூப்பராக இந்த நண்டு தொக்கு வந்து இந்த நண்டு தொக்கு செஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு. ஏன்னா 1 கிலோ இல்லைங்களா, கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் அதிகமாக வேணுங்க. ஏன்னா இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்காக. அதனால் வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு நம்ம வீட்டுக்கு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, குழம்பு மிளகாத்தூள், அதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நம்ம மிளகாத்தூள் போட்டால், அதுக்காக தான் 1.5 ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சு இல்லைங்களா அந்த விழுது, அதை அப்படியே ஊற்றிக்க வேண்டியதாங்க. ஊற்றிட்டு அந்த மிக்ஸி கடையிலலாம் கழுவி ஊற்றிட்டு உப்பு வந்துட்டு நாம் அரைச்சோம் இல்லைங்களா, அப்போ விழுது அரைக்கும் போதே கொஞ்சம் போட்டு அரைச்சோம். அது பத்தலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா நண்டு வந்துட்டு 2 கட் பண்ணல. ஏன்னா ஒரு மீடியம் சைஸ் தானே, ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் கட் பண்ணலாம். மீடியம் சைஸுன்றதால நான் அப்படியே போட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிக்க வேண்டியது தான். சூப்பராக அருமையாக இருக்குங்க. கலரும் செம்மையாக இருக்குது. சாப்பாடுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நிஜமாக இதை சாப்பிட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்களா? அதாவது நாக்கில் அது எச்சு ஊறுங்க. அந்த மாதிரி இருக்குங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை. பை, see you. சூப்பருங்க.